1952 பிறந்த இனிக்கும் இளமை அப்படின்ற படம் மூலியமா தமிழ் சினிமாவில் என்ட்ரி ஆனவர். அதுக்கப்புறம் பல மெகா ஹிட் படங்களை கொடுத்து தமிழ் திரையுலகில் ஒரு மிரட்டிக்கிட்டு இருந்தவர். இவரோட படங்கள் பெரும்பாலும் அரசியலை பேஸ் பண்ணியே இருக்கும். சிறந்த முறையில் அரசியல் வசனங்கள் பேசினதால் மட்டும் இல்லாமல் இவருக்கு அரசியல் மேல இருந்த ஆர்வத்தினால அரசியல் இறங்கினாரு. அரசியல் இறங்கினதோடு மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு தனி ஒரு கட்சியான தேமுதிக அப்படின்ற தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல பெரிய கட்சியாக இருந்த டிஎம்கே ஏடிஎம்கே பெரிய சவாலாக வந்திருந்தாரு. 2011 இருந்து 2016 வரைக்கும் தமிழ்நாடு பார்லிமெண்ட்ல சிறந்த ஆப்போனன்ட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பராக இருந்தவர் தான் புரட்சி கலைஞர் அப்படின்னு சொல்லப்படுற கேப்டன் விஜயகாந்த். கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாம இருந்த இவரு 28 டிசம்பரான இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காருங்க. தமிழ் திரையுலகத்திற்காகவும் அரசியலுக்காகவும் தன்னோட வாழ்க்கை அர்ப்பணிச்ச இந்த லெஜெண்டுக்காக நம்ம ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணி என்ன பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க, லெஜெண்ட்ஸ் கேன்ஸ் நெவர் டைஸ், இட்ஸ் லிவ் இன் அவர் ஹார்ட். நினைத்தால் உனை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த